தினம்தோறும் விளக்கேற்ற நல்ல எண்ணெய் இதயம் நல்லெண்ணெய். எல்முருகனுக்காகவே ஒதுக்கி வேலையெல்லாம் செஞ்சுட்டு இருந்தீங்க. எல்முருகனை ஏன் வந்து ராஜ்யசபா எம்பி ஆக்குனீங்க? எலெக்ஷன் நிக்க வைக்க வேண்டியதானே? ஏன் நிக்க வைக்கல? நின்னா ஜெயிக்க முடியாது, அது உங்களுக்கே தெரியுது. அப்ப ஏன் மக்களை ஏமாத்துறீங்க? நான் இந்த மேடையில் கேட்கிறேன், அண்ணாமலை கேட்கிறேன், பாரத பிரதமரை கேட்கிறேன். உங்களுக்கு செல்வாக்கு உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் 2 மத்திய அமைச்சர் இருக்கிறார்கள். அந்த 2 மத்திய அமைச்சர் ஒருவர் தமிழ்நாட்டை சேர்ந்தவர், இன்னொருவரும் தமிழ்நாட்டில் பிறந்தவர் வளர்ந்தவர். நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனும் வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அவர்களும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நீங்கள் நிறுத்த வையுங்கள். பாரதிய ஜனதாவுக்கு தைரியம் இருந்தால், தில் இருந்தால், தமிழக மக்கள் நமக்கு வாக்களிப்பார் என்ற நம்பிக்கை இருந்தால் இந்த 2 நிதி அமைச்சர் மற்றும் வெளியுறவுத்துறை அமைச்சரையும் தமிழகத்திலே எந்த தொகுதியிலாவது நிறுத்த வையுங்கள். அப்போது தெரிந்து கொள்வார்கள் இந்த தமிழக மக்கள் உங்களுக்கு எப்படி பாடம் புகட்டுவார்கள் என்பதை அப்பொழுது நீங்கள் தெரிந்து கொள்வீர்கள். இது திராவிட மண். நான் கேட்கிறேன், சீரழிச்சுன்னு சொல்றேன். நான் அண்ணாமலை கேட்கிறேன், இன்னைக்கு தமிழ்நாடு எல்லா துறையிலும் முதன்மை மாநிலமா இருக்கு. சுகாதாரம் எடுத்துக்கிறியா, மக்கள் நல்வாழ்வுத்துறை எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். கல்வியில எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். நீர் மேலாண்மையில் எடுத்துக்கிறியா, முதன்மை மாநிலம். விவசாயத்தில் விளைபொருள் எடுத்துக்கிறியா, தமிழ்நாடு முதன்மை மாநிலம். உங்களுடைய ஆட்சி 17 மாநிலங்களில் நடக்குது. பாரதிய ஜனதா கட்சியா 17 மாநிலங்கள் நடக்குது. மத்திய அரசு விருது கொடுக்குது, தமிழ்நாட்டுக்கு தான் விருது கொடுக்குது. அதிமுக ஆட்சியில பல விருதுகள் அதிமுக ஆட்சியில் வந்தது. அப்ப பிஜேபி தான் மற்ற மாநிலம் இருந்தது. ஏன் அது வாங்க முடியல? நாங்க வாங்கணும்ல. இது தெரியாதா? ஒரு ஐபிஎஸ் ஆபீசர், மெத்த படித்தவர், ரொம்ப அறிவாளின்னு சொல்றீங்க, இது தெரியாதா? மக்களை ஏமாற்ற மாதிரி பேசக்கூடாது. மக்களிடத்திலே நீங்கள் வந்து சொல்லுகின்ற பொழுது தமிழ்நாடு மக்கள் ரொம்ப புரிதல் உள்ளவர்கள், ரொம்ப அனுபவம், அரசியல் ஞானம் உள்ளவர்கள், ரொம்ப சிந்திக்கக்கூடியவர்கள். யாருக்கு வாக்களிக்க வேண்டும் என்று முடிவெடுத்த காரணத்தினால்தான் 50 ஆண்டு காலமும் இந்த தேசிய கட்சிகள் தமிழகத்திற்கு உள்ளே வராமல் திராவிட கட்சிகளை ஆட்சி செய்து கொண்டிருக்கிறது. அது நீங்க மறந்துடக்கூடாது. ஏதோ இந்த யூடியூப்பும் சோசியல் மீடியாவும் வச்சுக்கிட்டு அதுல நீங்க ஷோ காட்டியிருந்தா அது நடக்காது. சோசியல் மீடியா யூடியூப்பும் நீங்க நம்ம வார் ரூம்ல வச்சுக்கிட்டு நீங்க பேசிட்டு இருக்கிறோம். உங்களுக்குள்ள கதை பேசிக்கலாம். அங்க இருக்காங்க 2-3 பேருங்க, இந்த பாண்டியன்றவரு, கோலாகல சீனிவாஸ் என்றவரு, சில பேர் இருக்காங்க. இந்த பிஜேபி தலைமையில வச்சு ஆடிட்டு இருக்காங்க. 300 வரும், 400 வரும், வரட்டும் பார்க்கலாம். நீ 300 400 வரட்டும். தமிழ்நாட்டில் எத்தனை வருது நீங்க அதை பாருங்க. தமிழ்நாட்டில் வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமைகின்ற கூட்டணி தான் 40 தொகுதிகளும் வெல்ல இருக்கிறது. எங்களுக்கு போட்டி எங்க திராவிட கட்சி சொல்லிக்கிற திமுக தான். நீங்க கிடையாது, நீங்க கிடையாது. நீ சொல்லலாம் நாங்க 2வது இடத்துக்கு வந்துட்டோம்னு. தேர்தல் நடந்து வாக்குகள் எண்ணும் போது தான் நீங்க எத்தனாவது இடத்துக்கு வந்திருக்கீங்க, எத்தனை தொகுதியில் டெபாசிட் போவீங்கன்றது அப்பதான் உங்களுக்கு தெரியும். அதனால இந்த ஊடகங்கள், பத்திரிகைகள், யூடியூப்ல பேசிக்கிட்டு மக்களை ஏமாத்திக்கிட்டு உங்களையே நீங்க ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. எப்படி ஸ்டாலின் ஏமாத்திட்டு இருக்காரோ, இந்த மக்களை ஏமாத்தி கொண்டிருக்கிறாரோ, அதுபோல் உங்களை நீங்கள் ஏமாத்தி கொண்டிருக்கிறீர்கள். எனவே வருகின்ற நாடாளுமன்ற தேர்தலில் இந்த பகுதி வாழ் மக்கள் நன்றாக சிந்தித்து, ஏன்னா இந்த ஆட்சிக்கு வந்து 3 வருஷம் ஆச்சு. திமுக ஆட்சிக்கு வந்து இன்னும் ஒரு திட்டம் கூட கொண்டு வரல. நாம இந்த பஸ் ஸ்டாண்டு நாம தான் கொண்டு வந்தோம், தாலுகா ஆபீஸ் நாம தான் கொண்டு வந்தோம். இந்த இடத்துக்கு எடுத்துங்க, தாலுகா ஆபீஸ் நாம தான் கொண்டு வந்தோம். இந்த பேருந்து நிலையத்தை நாம தான் கொண்டு வந்தோம். இந்த மாவட்டத்தை பிரிச்சது நாம தான். தருமபுரி மாவட்டத்திலிருந்து கிருஷ்ணகிரி மாவட்டத்தை பிரித்து புரட்சி தலைவி அம்மா தான். இங்க மெடிக்கல் காலேஜ் கொண்டு வந்தது நாம தான். என்ஜினியரிங் காலேஜ் கொண்டு வந்தது அம்மா தான். அதே மாதிரி ஆர்ட்ஸ் காலேஜ் நிறைய வந்திருக்கு. ஒரு குழந்தைகள் படிக்கணும்னா அவங்களுக்கு உள்கட்டமைப்பு வசதி வேணும், கல்வி வசதி வேணும். அந்த கல்வி வசதி சுதந்திரம் அடைந்து தருமபுரி மாவட்டத்தில் 2 காலேஜ் இருந்தது. ஒன்னு கிருஷ்ணகிரி, ஒன்னு தருமபுரி, ஒன்றுபட்ட மாவட்டத்தில். ஆனா புரட்சி தலைவி அம்மா வந்த பின்னாடி கல்வி இந்த குழந்தைகள் படிக்கணுன்றதுக்காக பருகூர்ல இன்ஜினியரிங் காலேஜ் கொடுத்தாங்க,
கிருஷ்ணகிரியில் ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க, பர்கூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க, அதே மாதிரி பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்தாங்க, ஒசூர்ல ஆர்ட்ஸ் காலேஜ் கொடுத்தாங்க, ஊத்தங்கல்ல பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்தாங்க, கிளம்பங்கல்ல பாலிடெக்னிக் காலேஜ் கொடுத்தாங்க. எத்தனை காலேஜ் கொடுத்தாங்க? மெடிக்கல் காலேஜ் எடப்பாடியார் கொடுத்தாங்க. இதுக்கு என்ன காரணம்? பின்தங்கிய இந்த மாவட்டம், பின்தங்கிய மாவட்டத்தில் உள்ள குழந்தைகள் நன்றாக படிக்க வேண்டும் என்பதற்காக எவ்வளவு கல்விக்கூடங்களை உருவாக்கிய கட்சி ஆட்சி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக ஆட்சி கருணாநிதி முதலமைச்சராக்கும் போது இவருக்கும் போது எத்தனை காலேஜ் இங்க கொண்டு வந்தீங்க? இந்த குழந்தைகள் படிக்கிறதுக்கு எத்தனை காலேஜ் கொண்டு வந்தீங்க? எத்தனை திட்டங்களை கொண்டு வந்தீங்க? ஒண்ணு இல்ல. இந்த மலர் இங்க வந்து நம்ம வந்து கம்ப்ளீட்டா ஒசூர் பகுதியில் முழுசும் நம்ம பாலி ஹவுஸ்ல ஜர்பரா இந்த ரோஸ் எல்லாம் உற்பத்தி பண்றாங்க. அது ஒழுங்கான மார்க்கெட் இல்லை. நாங்க போய் அன்றைய முதலமைச்சர் எடப்பாடி கிட்ட சொன்னோம், இது மாதிரி சர்வதேச ஏல மையம் ஒன்று வச்சா நிச்சயமா இன்டர்நேஷனல் லெவலில் ஒரு மார்க்கெட் வரும், ஹெல்ப் பண்ணுங்க. உடனே அதிகாரிகளை கூப்பிட்டு 21 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணார். 21 கோடி ரூபாய் அனௌன்ஸ் பண்ணி ஒசூர்ல அந்த சர்வதேச ஏல மையத்தை கட்டி முடிச்சார். கவர்மெண்ட்டுக்கு கட்டி முடிச்சு. அதுக்குள்ள எலெக்ஷன் வந்துடுச்சு, திமுக வந்தது. திமுக வந்து இன்னைக்கு வரையிலும் 3 வருஷம் ஆச்சு. அந்த ஏல மையத்தை ஒழுங்கா நடத்த முடியல. இங்க இருக்கிற ஒன்றிய செயலாளர் அருமை தம்பி பாபு வெங்கடாஜலம் தான் அதுக்கு முன்னணி செஞ்சார். அது ஒழுங்கா செய்ய முடியல. 21 கோடி ரூபாய் மதிப்புள்ள அந்த ஏல மையம் முடங்கி போயிருக்குது. ஆயிரக்கணக்கான மலர் சாகுபடி விவசாயிகள் செய்ய முடியல. அதையும் இன்னொன்னு, இந்த மலர் சாகுபடி செய்யறவங்களுக்கு கரண்ட் பில்லு கட்டிருந்தாங்க, விவசாயத்துக்கு இலவசமான மின்சாரம். ஆனா பாலி ஹவுஸ்ல போட்டவங்களுக்கு பில்லு கொடுக்கணும். அது கமர்ஷியல் ஆயிடுச்சு. புரட்சி தலைவர் அம்மா கிட்ட போய் நாங்க சொன்னோம், அம்மா எல்லா விவசாயத்துக்கும் இலவசமா மின்சாரம் கொடுக்குறோம், இந்த பாலி ஹவுஸுக்கு மொத்தம் அது கமர்ஷியல் கிராப்னு சொல்லிட்டு நம்ம வந்து கரண்ட் பில் கட்ட வேண்டியதா இருக்கு அப்படின்னாங்க. அம்மா அப்படியே பார்த்தாங்க, பார்த்துட்டு செக் பண்ணாங்க. உடனே சரியா 12 மணி நேரத்தில் அதுக்கு இலவச மின்சாரம் கொடுக்கணும்னு உத்தரவு போட்டவர் புரட்சி தலைவி அம்மா. இப்படி ஒவ்வொரு விவசாயிக்கும் ஒவ்வொருத்தருக்கும் தேவைகளை அறிந்து அதற்கேற்ப திட்டங்களை வகுத்து திட்டங்களை செயல்படுத்திய கட்சி ஆட்சி அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம். திமுக அப்படி இல்லை, ஏமாத்துற கட்சி, கொள்ளையடிக்கிற கட்சியோட போதைப் பொருட்கள் விற்கக்கூடிய கூடாரத்திற்கு அவர்கள் பாதுகாப்பு கட்சி. ஒண்ணு இல்ல, திரு ஸ்டாலின் அவர்கள் ஒவ்வொரு பொங்கல்லையும் போயிட்டு அவர் ஏதோ ஒரு பண்ணை வீட்டில் தான் போய் கொண்டாடுவார். அந்த பண்ணை வீட்டுக்கு சொந்தக்காரரு அது பார்த்திருந்தவர் அந்த பஞ்சாயத்து பிரசிடன்ட் ரமேஷ். அந்த ரமேஷ் இப்ப கைது பண்ணிருக்காங்க. கொலை முயற்சியும் பண்றாங்க. எந்த கொலை முயற்சியும் பண்ணல, ஏதோ ஒரு காரணம். கூட இருந்தவர் இவங்களுடைய தவறுகளை தெரிஞ்சுக்கணுன்றதுக்கு என்னவோ தெரியல, அவரை கைது பண்ணி சிறையில் அடைச்சிருக்காங்க. இதை வந்து சந்தேகப்படுறாங்க. இப்போ சந்தேகப்படக்கூடிய நிலையில இந்த ஆட்சி இருக்குது. எனவே இந்த ஆட்சி மக்களுக்கான ஆட்சி இல்லை. திராவிட முன்னேற்ற ஆட்சி கருணாநிதி குடும்பத்திற்கான ஆட்சி. இந்த கருணாநிதி குடும்பத்தினுடைய ஆட்சியை அப்புறப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் முதலில் வருகின்ற இந்த நாடாளுமன்ற தேர்தலில் நாம் முழுமையாக ஈடுபட்டு கடுமையாக உழைத்து வெற்றியை தேடித் தருவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.